பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அதிகாலை வேளையிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக வந்ததான உங்கள் எல்லாரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். பிரைஸ் லார்ட். ஆமென். இந்த காலை வேளையிலும் கூட நாம் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளலாம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய தேவன், நம்முடைய இயேசு, அவர் நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறார். எனவே வேத வசனம் சொல்லுகிறது, உங்களுடைய கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இன்றைக்கு எத்தனையோ பேர் தங்களுடைய கவலைகளை யார்கிட்டையாவது ஷேர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஓடி அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிற ஒரு நாட்கள்ல தான் நாம் இருக்கிறோம். என்னுடைய கஷ்டத்தை கேட்கிறவங்க யாராவது ஒருத்தர் இருக்கிறாங்களா? என்னுடைய நிலவரத்தை விசாரிக்கிறவங்க யாராவது ஒருத்தர் இருக்கிறாங்களா என்கிறதான் அந்த மனக்குமரலோடு பல இடங்களில் இன்றைக்கு ஜனங்கள் ஓடி தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். அருமையான சகோதரனே, சகோதரியே, நீயும் ஒருவேளை அதே போல என்னுடைய கஷ்டத்தை ஷேர் பண்றதுக்கு எனக்கு ஒரு நபர் கிடைக்க மாட்டாங்களான்னு சொல்லி நீங்கள் ஒருவேளை தேடிக்கொண்டிருக்கலாம். அப்படி நீங்கள் தேடிக்கொண்டிருக்கதான ஒரு நபரை இந்த ஒரு வீடியோ பதிவின் மூலமாக நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். அவர்தான் கர்த்தராகிய இயேசு. ஆமேன். கர்த்தராகிய இயேசு. அவரிடத்துல உங்களுடைய பிரச்சனையை சொல்லுங்கள், உங்களுடைய பாரத்தை சொல்லுங்கள். உங்களுடைய தேவைகளை அறிந்தவர் அவர், நம்முடைய நிலவரங்களை அறிந்தவர் அவர். ஒரு மனிதன் நம்முடைய தேவைகளை அறிந்து நம்மை விசாரிக்கலாம், ஆனால் அந்த தேவைகளை சந்திப்பது என்பது அது ஆண்டவருடைய கரத்துல இருக்கிறது. ஒரு மனிதனால் நிரந்தரமாக நித்தியமாக நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்முடைய தேவைகளுக்கு நிவாரணம் கொடுக்க முடியாது, உதவி செய்ய முடியாது. அந்த நேரத்துல நீங்க போய் ஹெல்ப் அப்படின்னு சொல்லி தேவைன்னு கேட்கும்போது அவங்க ஒரு 1000 ரூபாயோ இல்லை ஒரு 2000 ரூபாயோ இல்லை ஒரு 5000 ரூபாயோ இல்லை ஒரு 10,000 ரூபாயோ கொடுத்து உங்களுக்கு ஒரு உதவி செய்வாங்க. ஆனால் அந்த ஒரு 10 கொடுக்கப்படுகிறதான அந்த 10,000மோ 5,000மோ அது உங்களுடைய வாழ்க்கையின் முடிவு வரைக்கும் போதுமானதா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்லை பிரியமானவர்களே, இல்லை. எனவேதான் சொல்லுகிறேன், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்கள். ஏசப்பா மேல கவலை எல்லாம் நம்ம வச்சிடணும். வேதத்துல லூக்கா 10வது அதிகாரத்துல மார்த்தாள் என்கிறதான ஒரு ஸ்திரியை குறித்து நம்ம படிக்கிறோம். உங்களில் அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் புதிதாக இந்த வீடியோ பதிவை பார்க்கிறவங்களா இருந்தால், வேதத்தை குறித்து தெரியாதவங்களா இருந்தால் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். மார்த்தாள் என்கிறதான ஒரு ஸ்திரியை குறித்து வேதம் பேசுகிறது. அவங்க வீட்டுக்கு இயேசு வரார். இயேசு வந்த உடனே அந்த மார்த்தாளுடைய சகோதரி ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்க பேரு மரியாள். அவங்க ஏசப்பாவுடைய பாதத்துல வந்து உட்கார்ந்து, இயேசு வந்த உடனே அவருடைய பாதத்துல உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா 10:39 படிக்கிறோம். ஆனால் மார்த்தாள் என்கிறதான ஸ்திரீ அப்படி அல்ல. மார்த்தாளோ லூக்கா 10:40 படிக்கிறோம். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? ஏசப்பா, உங்களுக்கே கவலை இருக்குதா இல்லையான்னு சொல்லி, உங்களுக்கு கவலை இருக்குதா இல்லையான்னு சொல்லி ஏசப்பாவுக்கு கவலைப்படுறாரா இல்லையாங்கிறத மார்த்தாள் என்கிறதான ஸ்திரீ கேட்கிறதாக நாம் இந்த இடத்துல படிக்கிறோம். பிரியமானவர், எனக்கு உதவி செய்யும்படி அவளை சொல்லும். அப்ப இயேசு என்ன சொல்றாரு தெரியுமா? எனக்கு கவலை இல்லை, நீதான் அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுறது மட்டும் இல்லை, நீ கலங்கி கொண்டிருக்கிறாய் என்று இயேசு சொல்லுகிறார். அதே லூக்கா 10வது அதிகாரம் 41வது வசனம். ஆம் பிரியமானவர்களே, நம்மை விசாரிக்கக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார். அவரிடத்துல நாம் நம்முடைய கவலைகளை எல்லாம் சொல்லிட வேண்டும். நம்முடைய பாரங்கள், நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் கொடுத்துடணும். மார்த்தாளை போல இன்றைக்கும் கலக்கத்தோடு அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிற ஒரு நபராய் நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்களா? என்னை விசாரிக்க ஒரு இயேசு உண்டு என்கிறதான அந்த நம்பிக்கையோடு அனுதினமும் வாழ பழகுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். இந்த நாள் முழுவதும் என்னை விசாரிக்கிற ஒரு தேவன் இருக்கிறாருங்கிறதான சிந்தையோட, என்னை விசாரிக்கிற ஒரு ஏசப்பா இருக்கிறாங்கிறதான சிந்தையோட எல்லா வேலைகளையும் செய்யுங்க. ஆமென். உங்க கவலையெல்லாம் ஏசப்பா மேல வச்சிருங்க. பிரைஸ் தி லார்ட்.